அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது வீண் விரயம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெருகிவிட்ட ஒன்றுதான் வீண் விரயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், ஒரு விரிப்பு கணவனுக்கும் ஒரு விரிப்பு மனைவிக்கும் இன்னொரு விரிப்பு விருந்தினர்களுக்கும் போதுமானது. நான்காவது விரிப்பு ஒன்று அது ஷைத்தானுக்குரியதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக அழகாக சொல்லி தந்தார்கள். இப்படி ஒரு உதாரணத்தை யாராலும் சொல்லவே முடியாது. இதில் எவ்வளவு நனவு இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிற போது நாம் நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். நமக்கு தேவைகள் என்று பலதை சொல்லுவோம். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அதில் வீண் விரயம் கூடுதலாக ஒன்று என்று வந்துவிடக்கூடாது. நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்காக பதில் சொல்லியாக வேண்டும். உலகத்துல பார்க்கிறோம், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் எத்துணை நபர்கள் அவதிப்படுகிறார்கள். உடுத்த துணி இல்லாமல், உண்ண உணவில்லாமல், தங்க இடமில்லாமல், இதையெல்லாம் பார்க்கிற போது நாம் கண் கலங்கிதான் இருக்கிறோம். சில நேரங்கள் யோசித்து பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனாலும் அவர்களை கடந்து சென்றதற்கு பிறகு நாம் நம்முடைய வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பல நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான். அதில் ஒரு நியமத்து இந்த நியமத்து, நம் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள நமக்கு தங்க வீடு, உடுத்த உடை, உண்ண உணவு, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது பெரிய நியமத்து. இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நான்காவது ஒன்று ஷைத்தானுக்குரியது. தேவைகளுக்கு எதையும் நாம் செய்வோம், தேவை இல்லாததை நாம் தவிர்ந்திருப்போம், தேவை உடையவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.